கோபி எடுத்த அதிரடி முடிவு, அவசரமா முடிவுக்கு வர பாக்கியலட்சுமி, மகாநதி சீரியல்ல ஏற்பட்ட குளறுபடி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல்களில் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரே சீரியல் அப்படின்னா அது பாக்கியலட்சுமி சீரியல் தான். ஆரம்பத்தில் குடும்பங்கள் கொண்டாடுற கதையாக இந்த சீரியல் இருந்தாலும் போக போக கதை எதுவுமே இல்லாமல் மட்டமாக கதையை உருட்டிக்கிட்டு வராங்க. அதுலேயும் கோபியனுடைய நடிப்பு தூக்கலாக இருந்தாலும் நிறையவே நெகட்டிவான விஷயங்கள் அவருடைய கேரக்டரில் இருக்கிறதுனால இப்போ அந்த கேரக்டரையுமே எல்லாருமே வெறுத்துட்டாங்க. ஸோ அந்த வகையில் இந்த சீரியலுக்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஏற்ப அரைச்சமாவையே அரைச்சிக்கிட்டு வராங்க. இதில் இப்போ கோபியனுடைய கதாபாத்திரம் ரொம்பவே நெகட்டிவாக மாறிடுச்சு. பிள்ளைகளை தன்னுடைய பக்கம் இழுத்துக்கிட்டு பாக்கியாவுக்கு எதிராக நிறையவே சதிகளை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ கோபி கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா, இனி வர சில காட்சிகளில் என்னை மொத்தமாக நீங்கள் வெறுத்து ஒதுக்கிடுவீங்க, அதுக்கப்புறமா நான் பரதா போட்டுக்கிட்டு தான் ரோட்டில் அலையணும், ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு எல்லாருமே என்னை திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க, அப்படிப்பட்ட ஒரு மோசமான கோபியாக கதை மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த நடிப்பு தொழிலை விட்டுட்டு வண்டி ஓட்டலாம், அப்படி இல்லைனா சாப்பாடு டெலிவரி பண்ணலாம் அப்படிங்கிற முடிவில் நான் இருக்கிறேன். அப்படி ஒருவேளை நான் சாப்பாடு டெலிவரி வேலையே பார்த்தா கூட என்னை யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க, ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய நடிப்பு பலரையுமே காயப்படுத்த போகுது. இந்த காட்சிகள் எனக்கே நடிக்கிறதுக்கு பிடிக்கல, ஆனால் வேற வழி இல்லை, அதனால சீரியலை விட்டு நான் விலகிக்கிறேன், இந்த மாதிரி கோபி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாரு. இந்த சமயத்தில் கோபியினுடைய கேரக்டர் மாத்தினா நல்லா இருக்காது அப்படிங்கிறதுக்காக கடைசியாக இந்த காட்சிகளை வச்சு பாக்கியலட்சுமி சீரியலைவே முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க சேனல் டீம். ஸோ அதனால் இன்னும் ஒரு சில தினங்கள்லேயே பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலை அவசரமாக முடிக்க போகிறாங்க. அத்தோட இப்போ மக்களினுடைய ஃபேவரட் சீரியலாக இடம் பிடிச்சிட்டு வருது மகாநதி சீரியல். அதனால் இந்த சீரியலில் நேரத்தை மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவில் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலை முடிச்சுட்டு நைட்டு 8:30 மணிக்கு ப்ரைம் டைமில் மகாநதி சீரியலை ஒளிபரப்ப போகிறாங்களாம். ஏற்கனவே பிக் பாஸ் ஷோ வரதுனால எந்த சீரியலை எந்த டைமுக்கு மாற்றலாம் அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தில் இருந்த விஜய் டிவி இனி பாக்கியலட்சுமி சீரியலை க்ளோஸ் பண்ண போகிறாங்களாம். மேலும் மகாநதி சீரியலை எப்போ போடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்திலையுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தவிச்சிட்டு வந்த சீரியல் டீமுக்கு இப்போ ஒரு தீர்வும் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரியா பேசப்படுது. ஸோ எனிவே கண்டிப்பாக விஜய் டிவி பார்க்குற எல்லாருமே சீரியல் வந்துட்டு பார்ப்பீங்க. ஈவன் எபிசோட்ஸ் ஃபுல்லாக பார்க்குறீங்களே இல்லையோ, கண்டிப்பாக ப்ரோமோ பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டே ஒரு சங்கம் இருக்கிறாங்க. ஸோ ப்ரோமோ பார்த்தே அந்த சீரியலினுடைய கதை என்ன, இப்போ எப்படி போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மாதிரியாவே ஈவன் நிறையவே பேர் பார்த்தீங்கன்னா ப்ரோமோ மட்டும் பார்த்து கதையை தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா மகாநதி சீரியல் அந்த டைமுக்கு ஒளிபரப்புவாங்களா, இல்லை மற்ற எந்த சீரியல் வந்துட்டு பாக்கியலட்சுமி சீரியலுக்கு நிகராக நம்ம ப்ரைம் டைமில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒருவேளை நீங்கள் பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்கள் அப்படின்னா அந்த சீரியலை முடிக்க போகிறாங்களே உங்களுக்கு வருத்தமாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.